ஏவிஎம் 3 எழுத்து மாதிரி பணிவு, பண்பு, ஒழுக்கம் இது எல்லாத்துக்கும் ஒரு ஒட்டுமொத்தமான உருவம் சரவணன் சார். இந்த மாதிரி அவர் கையை கட்டிட்டு நின்னா கூட நமக்கு அவரை கண்டா பெரிய மரியாதையும் பயமும் ஏற்படும். அந்த மாதிரியான ஒரு பெரிய பெரிய மாமனிதர் அவரு. இன்னைக்கு கூட அவருடைய மறைவு செய்தி வாட்ஸ்அப்ல வரும்போது இந்த லவ்விங் மெமரி ஆஃப் சரவணன் போட்டு கீழே த லாஸ்ட் ரெஸ்பெக்ட் 313 போட்டிருந்தது. ஹிஸ் ரெஸ்பெக்ட் வில் நாட் லாஸ்ட். அதாவது கடைசி மரியாதை 3:30 மணிக்குன்னு கடைசி வரைக்கும் அவருடைய மரியாதை குறையவே குறையாது. அதுக்கான காரணம் அவர் மட்டுமே இல்ல, அவருடைய தகப்பனார் ஏவி மெய்யப்ப செட்டியார். என்ன மாதிரி கலைஞர்களுக்கு சினிமா தான் கடவுள். அப்படி பார்த்தா மெய்யப்ப செட்டியார் கடவுளுடைய பிரதிநிதி மாதிரி, சரவணன் சாரும் அந்த மாதிரி தான். முரட்டுக்காளை படம் வந்ததுக்கு அப்புறமேல நான் சரவணன் சாருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். அது உங்க அப்பாவுடைய ஆன்மா இப்பதான் சாந்தி அடையுது. அதாவது நீண்ட நாட்களாக திரைப்படம் எடுக்காம முரட்டுக்காளை மூலமா மறுபடியும் ஏவிஎம் நிறுவனம் படம் எடுக்க ஆரம்பிச்ச உடனே இப்பதான் மெய்யப்ப செட்டியார் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி சரவணன் சாருடைய இழப்புன்றது இயற்கையோட கட்டாயம். அது ஒரு வகையில் ஈடு செய்ய முடியாத இருந்தா கூட இன்னொரு வகையில் அதை ஈடு செய்யலாம். இப்ப அவங்க குடும்பத்தார்ட்ட நான் பேசினது கூட மறுபடியும் ஏவிஎம் தொடர்ந்து படங்கள் எடுக்கணும். இந்த படத்தோட ஆரம்பத்தில் சரவணன் சாருடைய போட்டோ போட்டு அவருக்கான அஞ்சலின்னு சொல்லிட்டு செலுத்தணும். அந்த மாதிரி அட்லீஸ்ட் 100 படங்களாவது எடுக்கணும்.